இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான். நம்ம ரெகுலராக பண்ணுற ரெசிபி தான். ஆனால் நம்ம டீ கடையில் போய் இந்த மசாலா வடை சாப்பிட்றதுக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். டீ கடையில் நல்ல மொறுன்னு சாஃப்டாக நடுவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் பட்டாணி பருப்பு வந்து 1 கப் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பட்டாணி பருப்பு. கொஞ்சம் வளவளன்னு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். அதோட வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்துருங்க. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்து வடை செய்யும் போது ரொம்பவே கிறிஸ்பியாக, அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு 5லேருந்து 7 வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன பட்டை. ஸோ பட்டை போடும்போது உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சோம்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம அந்த பருப்புலேருந்து கொஞ்சமாக வந்து இதில் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து கரமரன்னு நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டும் போட்டு அரைச்சிக்கலாம். தோலோட பூண்டை போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற பருப்பு, அதாவது பருப்பை வந்து ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும். நீங்கள் டக்குன்னு 1 மணி நேரத்தில் ஊற வச்சு பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த பருப்பையும் நம்ம இப்போ போட்டுடலாம். இந்த பருப்பில் வந்து எல்லா பருப்பையும் நம்ம போடல, ஒரு கொஞ்சமாக நம்ம பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கடைசியாக நம்ம மாவு பிசையும் போது சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்கவே கூடாதுங்க. மசாலா வடையை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அந்த க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இஞ்சி வேணும்னா இஞ்சி போட்டுக்கலாம். ஸோ இஞ்சிங்கிறது ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் இந்த வடையில். ஸோ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியோடு வந்து பருப்பை போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா வடை பதம் போய் அது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வடை சரியான பதத்துலேயும் வராது. ஸோ இது இருக்கட்டும். இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்மளுடைய வடையை போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ வடையிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு லேசாக நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு போட வேண்டியதான். நீங்கள் தண்ணியாக ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ண வரவே வராது, கையில் நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வரும். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. நம்மளுடைய வடையை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை வந்து திருப்பி போட்டு எடுங்க. ஸோ 2 சைடும் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உள்ளே நல்லா வேகும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் வந்து நிறம் வந்து மாறிடும். ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். ஸோ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடையும் சர்வ் பண்ணலாம். நான் வந்து இங்கே கார சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே யம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.